காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்குமா அல்லது வேறு சாய்ஸ் வைத்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்று மதியம் நடக்கக்கூடிய கூட்டம், மாலை வரக்கூடிய அறிவிப்புகள் அப்படின்றது அரசியல் அரங்கத்தில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். திரு தாமோதரன் பிரகாஷ், உங்களுடைய சோர்ஸ் என்ன சொல்லுது? டெல்லி என்ன முடிவில் இருக்கு? டெல்லி 25 ஏற்க மறுக்குது. 25 அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அதிகமா கேட்கறதுக்கான விஷயம் என்பது இல்லை. ஏற்கனவே சோனியா காந்தி எழுதின கடிதத்திலையும் அவங்க 39 கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி 117 கூட கேட்கலாம், இல்ல 234 கூட கேட்கலாம் அவங்களுக்கே வேணும்னு. ஆனா அதுக்கான ஸ்ட்ரென்த் அந்த கட்சிக்கு இருக்கணும் இல்லையா? அதை ஒட்டி தானே அவங்க தருவாங்க. இப்போ யார் ஆளுங்கட்சியா வருவாங்க, திமுக அதிமுக அப்படின்னு சொல்லும் போது அந்த இரண்டு கட்சிகளுக்கும் வலுவான ஸ்தாபன பலம் என்பது இருக்கிறது. தொண்டர்கள் இருக்கிறார்கள், வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அதற்கான பெர்ஃபார்மன்ஸ் என்பது இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ இவங்க இவ்வளவு தொகுதிகள் அதிகமா கேட்பது என்பது, இப்ப உங்களுக்கு 25 தொகுதிகள் கொடுக்கறாங்க அப்படின்றது திமுகவுடைய உறுதியான நிலை. பிளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுக்கறாங்க. இது உங்களுடைய ஸ்ட்ரெங்த்தை பேஸ் பண்ண ஒரு தொகை தான், ஒரு அசஸ்மெண்ட் தான். அது திமுகவுடைய அசஸ்மெண்ட் அவ்வளவுதான் இருக்குது. காங்கிரஸ்க்கு அதிகபட்சம் 25 அப்படின்றது தான் அவங்களது. கூடுதலா ஒரு ராஜ்யசபா சீட் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா எம்பி சீட் காங்கிரஸுக்கு தேவை. குறிப்பா ப. சிதம்பரம் மகாராஷ்டிரால இருந்து எம்பி ஆயிருக்காரு. அடுத்த முறை அங்கிருந்து அவர் எம்பி ஆக முடியாது. இன்னும் 1 year தான் அவருக்கான டேர்ம் இருக்கு. அதுக்குள்ள முடிஞ்சிரும்ன்றதுனால அவருக்கான வாய்ப்பு என்பது அங்க ஓபன் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? இதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. இதை மீறி எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றதும், தாவேகாவோட பேசுறதும், தாவேகாவுடைய இன்டைரக்ட் டாக்ஸ் காங்கிரஸ் வச்சுக்கிறதும், தாவேகாவில எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவை கிட்டத்தட்ட த்ரெட்டன் பண்ற மாதிரி பேசுறதும் கூட்டணிக்கு அழகான விஷயமா இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது 1 மாசமா போய்கிட்டு இருக்க இந்த டஸ்ல 2 கட்சி தொண்டர்களும் 2ஆ பிளவுபட்டுட்டாங்க. இனி திமுக காங்கிரஸுக்கு வேலை செய்யுமான்றது ஒரு பெரிய சந்தேகம். அதே மாதிரி காங்கிரஸ் வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா என்பது ஒரு பெரிய சந்தேகம். ஆகவே இத அமிக்கபிளா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இவங்க முடிச்சுக்கிறது தான் இவங்களுக்கு நல்லதா இருக்கும். இதை தாண்டி பீகார் மாதிரியோ, வெஸ்ட் பெங்கால் மாதிரியோ, மற்ற இடங்கள் மாதிரியோ இந்த இதை இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா இன்னையோட முடிஞ்சிடும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் டெட்லைன். அவங்க காங்கிரஸ் ஒத்து வரலன்னா அவங்க ராஜ்யசபா வேட்பாளரை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் 2ஆ உடையும். 2ஆ உடைஞ்சு இன்னொரு காங்கிரஸ் கட்சியும் நாளைக்கு காலையில, நாளைக்கு மறுநாள் உதயம் ஆயிடும். அது மாதிரி ஒரு ஈவென்ச்சுவாலிட்டியை நோக்கி தான் தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு. இவங்க தாவேகாவோட இவங்க மிங்கிள் ஆயிடுவாங்க. இவங்க மிங்கிள் ஆகி பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செய்தி இருக்கிறது இல்லையா ஹைதராபாத்ல? உண்மையா இல்லையா? ஹைதராபாத்ல மட்டும் கிடையாது நடக்கல கார்கே. டெல்லியிலயும் தாவேகாவோட பிரதிநிதிகள் போய் ராகுல மீட் பண்ணதா செய்திகள் இருக்கு. அங்க இருந்து போனை ஆன் பண்ணி விஜய் கிட்ட பேசினதாவும், விஜயும் ராகுலும் பேசினதாவும் செய்திகள் இருக்கு. சோ இவங்க கரூர் சம்பவத்தப்பமே பார்த்தோம். எல்லாரும் அட்டாக்கிங் மோட்ல போகும்போது காங்கிரஸ் தாவேகாவுக்கு டிஃபென்சிவ் மூட்ல போயிடுச்சு. இன்னைக்கு அந்த சங்கீதா இஷ்யூல தாவேகா டிமாரலைஸ் ஆயிருக்கும் போது இன்னைக்கு நாங்க பெரிய கட்சி கூட்டணிக்கு போறோம்ன்ற மாதிரி சப்போர்ட்டிங் மூட்ல தான் காங்கிரஸ் போகுது. காங்கிரஸ் அட் த பிகெஸ்ட் தாவேகாவை எல்லா சிக்கல்கள்ல இருந்தும் சேவ் பண்றக்கூடிய மோட்டிவ்ல தான் அவங்க போறாங்க. தே ஆர் மோர் தாவேகா தேன் திமுக அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நன்றி திரு தாமோதரன் பிரகாஷ். இன்றைய தினத்தில் ஒரு முடிவு எட்டப்படும், இல்லை இதையும் மீறிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கூட்டணி ஜெல்லாகாது அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்துறீங்க. ஒருவேளை அமைந்தாலும் கூட உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடப்பது என்ன, காங்கிரஸ் என்ன முடிவெடுக்க போகிறது, திமுக எதை அறிவிக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு.
1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.